Hi friends. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எலிஜிபிள், கரியர் கேப் இருந்தாலும் எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஆனால் ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் தான் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமர்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும், லேப்டாப் அல்லது உங்ககிட்ட டெஸ்க்டாப் இருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும், பிபிஏ அல்லது எம்பிஏ படிச்சிருந்துருக்கணும், மினிமம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஒர்க் ப்ரொஃபைல் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் அண்ட் கம்பைலிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட்லேருந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் வித் இண்டெக்ஸிங், கன்வெர்ட்டிங், ஆர்கனைசிங், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருந்துருக்குறாங்க. பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க காமர்ஸ் கிராஜுவேட் அல்லது எம்பிஏ அல்லது பிபிஏ வந்து உங்களுக்கு வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிசல். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஆஃப் ரோல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து 5 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 days வந்து வீக் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டைப்பிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது சூட்டபிளோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட் வந்து தரதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கேரியர் கேப் இருந்தால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 35 வரைக்கும் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ டைப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து பாண்ட்ஸ் எதுவும் கிடையாது, டார்கெட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. மண்டே டு சாட்டர்டே 10 to 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைரிங் தமிழ்நாடு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி செலெக்ஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸில் வந்து பிஎஃப், இஎஸ்ஐ, அப்புறம் போனஸ், கிராஜுவிட்டிஸும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 6:30 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைப்பிங் ஸ்கில் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீடு, அக்யூரசி ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜனவரிலேருந்து 12th ஜனவரி வரைக்கும் 10 AM-லேருந்து 4 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து வாக்கின் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில். ஸோ இங்கே அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ யார் ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமியோ கார்ப்பரேட் சர்வீசஸ் இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற இந்த ரோலுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நேரில் போக முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்ஆரோட நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு
உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் ஈஸியாக போய்ட்டு வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா 12th ஜனவரி வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் நம்பருக்கு வந்து சண்டேஸில் வந்து கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்ற டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு 10 AM to 5 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் தான். டைப்பிங் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு அக்யூரசி ரெண்டுமே வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஹெச்ஆர் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.